Good morning, teachers. Welcome to Arna Padasalai. என்னும் எழுதும் 4th standard English term 2 module 5 day 3 activities பார்க்க போகிறோம். 3Aல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஸோ இன் சென்டென்சஸ் 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோவை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்போல்லாம் நம்ம வந்து ஸோ போடுவோம், எப்படி அதை நம்ம ஸோவை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்ட்ரா பண்ணுறோம். நமக்கு தேவையானது சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸு, ஃப்ளாஷ் கார்டு, ஸோன்ற வேர்டு எழுதுன ஃப்ளாஷ் கார்டு, 2 சென்டென்ஸு, அதை கனெக்ட் பண்ணுறது ஸோன்ற வேர்டு. இங்கே இருக்குது பாருங்கள், டீம் ஏ டீம் பி 2 குரூப்பாக நம்ம குழந்தைங்கள பிரிச்சுக்கிட்டு டீம் ஏக்கான சென்டென்ஸ் ஃபுல்லாக ப்ளூ கலரில் எழுதியிருக்கணும், இதில் இருக்கிற மாதிரியே. டீம் பிக்கான சென்டென்ஸு ரெட் கலரில் எழுதியிருக்கணும். எழுதிட்டு டீம் ஏக்கு இந்த கீழே இருக்க இந்த சென்டென்ஸ், டீம் ஏ கீழே இருக்கிற 2 4 6 சென்டென்ஸ் கொடுத்துட்றோம். டீம் பிக்கு இந்த 6 சென்டென்ஸ் கொடுத்துட்றோம். நடுவில் எஸ்ஓசோன்ற வேர்டு இருக்குது கார்டு. டீம் ஏவும் டீம் பியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எந்த சென்டென்ஸ்க்கு அடுத்து எந்த சென்டென்ஸ் வரணும் அப்படிங்கிறது. அது சேர்த்துட்டு அவங்க வந்து பேராக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். நடுவில் ஸோன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம் ஒர்க் அப்படின்னும் பொழுது அதுக்கு எந்த சென்டென்ஸ் வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஹாப்பி 4th இருக்க அந்த சென்டென்ஸ். அவன் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுனால அவன் ஹாப்பியாக இருக்கிறான், அதனால். அப்போது ஸோ ஜான் ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம் ஒர்க் டீம் ஏ காட்டும், டீம் பி வந்து ஹீ இஸ் ஹாப்பி காட்டும், நடுவில் வந்து ஸோவை காட்டுவாங்க. அப்போது இங்கே காமிக்கிறாங்க பாருங்கள், ரூபி இஸ் டயர்டு ஸோ ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க். இந்த சென்டென்ஸு 2 பேரும் சேர்ந்து ஸோவை கையில் பிடிச்சிருக்கிறாங்க. ரைட் சைடில் அந்த அவங்களோட டீமுக்கான கார்டு, நடுவில் சென்டராக வந்து ஸோன்ற கார்டை நடுவில் வைக்கிறாங்க. நம்ம எல்லாமே அதே மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான மேட்சிங் கார்டு வச்சு பேராக வந்து சொல்லணும். இப்போ நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரூபி இஸ் டயர்டு, அதுக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ வரும். சிவா மிஸ்ட் த பஸ் ஸோ ஹீ கேம் லேட். இட் இஸ் ரெய்னிங் ஸோ வி கேனாட் கோ அவுட் வரும். மாலினி இஸ் ஹங்க்ரி ஸோ ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க். இல்லைனா கரெக்டு, மாலினி இஸ் ஹங்க்ரி ஸோ ஹீ ட்ரிங்க்ஸ் மில்க். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, ரூபிக்கு டயர்டுக்குமே மில்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க. டயர்டுக்கு வந்து தூங்குறதும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். இப்போ டயர்டுக்கு ரூபி இஸ் டயர்ட் ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் சொல்லலாம். ரூபி இஸ் டயர்ட் ஷீ கோஸ் டு ஸ்லீப்னு சொல்லலாம். மேட்ச் ஆகும். எந்த வேர்ட்னாலும் நம்ம சொல்லலாம். இந்த ஹங்க்ரிக்கும் டயர்டுக்கும், ஹங்க்ரிக்கு ட்ரிங்க்ஸ் மில்க் சொல்லலாம், டயர்டுக்கு கோஸ் டு ஸ்லீப் கரெக்டாக இருக்கும். டயர்டில் மில்க் குடிக்கிறதும் சொல்லலாம், அது கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோன்ற வேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு சொல்லிவிட்டு அதனால் அப்படின்னு சொல்ல போகிறோம். கிளாஸ் 5 106ன்ற பேஜ் நம்பர் எடுத்து பிகாஸ் ஸோ இதோட யூசேஜை பற்றி நம்ம சொல்லித்தரணும். 4th ஸ்டாண்டர்டுக்கும் பிகாஸ் ஸோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3Bயில் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸிங் ஸோ பிகாஸ். ஸோவை நம்ம இன்ட்ரோ பண்ணிட்டோம், ஆல்ரெடி பிகாஸ் சொல்லியிருக்கிறோம். ரெண்டுத்தையுமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம், வலுவூட்டுறோம். 4th and 5th 2 ஸ்டாண்டர்டுக்குமே டச் த வேர்டு. நம்ம போர்டில் வந்து ரீஇன்ஃபோர்ஸிங் த லிங்கர்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு, லிங்கர்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஸோவும் பிகாஸும் தான் லிங்கர்ஸ். 2 சென்டென்ஸும் இணைக்கிற இணைப்பு வார்த்தை தானே அது. அதனால் ஸோ பிகாஸ் எதுக்கெல்லாம் நம்ம ஸோ யூஸ் பண்ணுவோம், எந்த சென்டென்ஸ்க்கெல்லாம் நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டிஃப்ரென்சியேஷன் அவங்களுக்கு தெரியணும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக போர்டில் நம்ம இந்த வார்த்தைகளை எழுதிடுறோம். எழுதுனதுக்கப்புறமா 2 டீமாக பிரிக்கிறோம். ஒரு டீம் அந்த சென்டென்ஸ் கார்ட்ஸ் எழுதி போட்டிருப்போம், அதை படிப்பாங்க. படித்த உடனே ஆப்போசிட் டீம் வந்து அதுக்கு வந்து ஸோ வருமா பிகாஸ் வருமா அப்படிங்கிறத ஓடி போய் போர்டில் காட்டுவாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் நாட் கோ ஃபார் அ வாக். நான் வந்து வாக்குக்கு போகலை, வாக் பண்ணலை, வாக்கிங் போகலை. ஏன், ஐ வாஸ் வெரி டயர்ட் எஸ்டர்டே. அப்போ அந்த இடத்துல பிகாஸ் வரும். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து ஐ டோன்ட் கோ ஃபார் அ வாக் டேஷ் ஐ வாஸ் வெரி டயர்ட் எஸ்டர்டே அப்படின்னு படித்த உடனே டீம் ஏல படிப்பாங்க. டீம் பி ஓடி போய் அந்த இடத்துல பிகாஸ் வரும்ன்ட்டு அந்த பிகாஸ்ன்ற வேர்டு போர்டில் போய் டச் பண்ணி காமிப்பாங்க. இது மாதிரி எதுக்கு ஸோ வரும், எதுக்கு பிகாஸ் வரும், இங்கே சம் வேர்ட்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
7 sentences. He is the best student. Dash he studies a lot. So he studies a lot சொல்லலாம். Yesterday was a holiday. Dash the school was closed. So the school was closed சொல்லலாம். They took him to the hospital. Dash he was sick. Because he was sick ன்னு சொல்லலாம். Karan was happy. இதுக்கும் because he won the match. My cat was hungry, so it ate a fish. He stayed at home because he was ill. My dog was very dirty, so I gave him a wash. இதை நம்ம சொல்லணும். எங்கே வந்து ஸோ யூஸ் பண்ணோம், எங்கே பிகாஸ் யூஸ் பண்ணோம்னு அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியை குழந்தைங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.